ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடணும் உங்ககிட்ட. இன்றைக்கி காலையில் போட்ட லைவில் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 40 கமெண்ட், அதில் 40 கமெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட்டு இல்லை ஒரு 5 கமெண்ட் வச்சுக்கோங்களா, என்ன 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 இது மட்டும்தான் நிறையா போட்டு வச்சுருக்கீங்க. சரிங்களா? ஒருத்தவங்க ஒரு விஷயம் வந்து ஒரு பழகிடுச்சுன்னா அதை மாற்ற முடியாது. நானும் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் அது முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் மாற்றிக்க பார்க்குறேன். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்க பார்க்குறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியோடைய வீடியோ. அரி வந்து ஈவினிங் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், அரி வந்து டியூஷனுக்கு போனது, நான் வீட்டில் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் சாயந்தரம் விளக்கு ஏற்றினது, அதுக்கப்புறம் அந்த அண்ணி இது பாருங்கள் இப்போ கூட, அதுக்கப்புறம் அந்த அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நீங்கள் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டப்பாங்கெல்லாம் கழுவி எல்லாத்தையும் கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கழுவிட்டேன். எல்லாத்தையும் வந்து துணி போட்டு தொடச்சிட்டு இருக்கேன். உள்ளே ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா கொட்டணும். நம்ம சார் வந்து இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப கோபமாக படுத்துட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டா கூட மதிக்க மாட்டேன்றார். நான் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். 4 டப்பாலையும் கொட்டிட்டேன். இதில் வந்து அந்த பட்டாணி இருக்குது, அதாவது தெரியுதுங்களா, பச்சை பட்டாணி இருக்குது. இதில் வந்து சென்னா இருக்குது, வெள்ளைக்கல்ல இருக்குது. இதில் வந்து பிரிஞ்சி இலை இருக்குது. இதில் வந்து மீன் மேக்கர் இருக்குது. இதில் வந்து ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பருப்பு கொட்டி வைக்கணும். அது இருக்குது, பட் எடுக்க சோம்பேறித்தனப்பட்டுன்னு உட்காந்துக்கிறேன். எடுத்து கொட்டி வைக்கணும், அவ்வளோதான். 5 டப்பா ஓகே, எடுத்து வைக்கணும். கிளம்பிட்டாரு. நான் என்ன பண்ணுறது அதுக்கு? டியூஷனுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ வந்து கைக்கு காலுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டாச்சு, பவுடர் அடிச்சு விட்டாச்சு, கிளம்ப போகிறாரு. ஓகே, வா 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 போகலாம், வா. கூட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. மணி 5 ஆக போகுது. மழை வர மாதிரி இருக்குது. கரண்ட்டும் போயிடுச்சு. பேக் கேமராவில் காமிக்கிறேன். இந்தா பேக் எதுக்கு போ. என்னடா பண்ணிக்கிற? ஆமாம், குத்துதா? எவ்வளோ திமிரா போகிற பாரு. டேய் போடா. तू ट्यूशन ଯିବା? கிருஷ்ணர் கோவில் இது. அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த பெரிய வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது பாருங்கள், ஓடுப்பட்ட வீடு. அங்கே தான் போகிறான் அவன். ஸ்கூல்லே உட்காந்துருக்க, போர் அடிக்குதா? ரோட்டில் வந்து இந்த மாதிரி போட்டுருக்காங்க. அங்கே வந்து உட்காந்துட்டு, அதாவது இந்த ஒரு ஏட்ட பக்கத்தில், அதாவது என் வீடு பார்த்திங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என் வீடு. ஆனால் இங்கே வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன். நான் அரிய டியூஷனில் விட்டு வந்து ஒரு காலை வரைக்கும் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். சாயந்தரம் சவுண்டை கம்மி பண்ணுப்பா. சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு நைட்டி போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் திரும்ப அரி வந்து டியூஷன்லேருந்து வந்துட்டான். இதுக்கப்புறம் அரி வந்து
சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப அடுத்த டியூஷனுக்கு வந்து அரியை கலப்பணும். ஓகே, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரிங்களா, அரிக்கு சாப்பாடு போய் போட்டு கொடுக்குறேன். இந்த வீடியோங்க நாத்தனார் இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது. ଲେଖିବ நீ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்கல்லங்க, அவங்க வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அரிக்கிட்ட. என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அரி வந்து வீடியோ எடுப்பான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வா அரி மேலே. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாவ், கலர்ஃபுல்லான ஐட்டம். இப்போ நான் வந்து இது தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அரி போகிறா தட்டை எடுத்துகிட்டு வர, தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இது வந்து இங்கே ஒடிசாவில் ரொம்ப ஸ்பெஷல் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு இல்லடா, இது வந்து பிட்டா. ஆமாம், இதில் வந்து ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்வீட்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு மாதிரி இது ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அதிரசம் மாதிரி இது ஒன்று. வீடியோ பார்த்துடுறா, தெரியுதா? அதுக்கப்புறம் 2 கொடுத்துருக்காங்க அது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய எலுமிச்சம்பழம். ஆமாம்மா, இது சாப்பிட போறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் 2 கொய்யாக்காய் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா. அக்கா வீட்டில் இருந்து இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு. எந்த அக்கா வீடுனா அந்த அண்ணி வீடு இருக்காங்கல்ல, அந்த அண்ணி வீட்டில் இருந்து இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு. நேற்று வந்து ராகிக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. இன்றைக்கி தான் இப்போ தான் வந்தாங்க. வந்தோடனே கூப்பிட்டு இதெல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி, சாப்பிட்டு பார்க்கலாமா. நான் நிறைய சாப்பிடும்போது காமிக்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நான் அறியும் தேம்பி அழுதுட்டு இருந்தோம். என்னடா நான் யாரங்க வேலை வாங்க முடியும்? உடம்பு முடியலன்னா நீங்களே சொல்லுங்கள். அரிய மட்டும்தானே நான் வேலை வாங்க முடியும். அவனும் புரிஞ்சிக்காம எப்படி தெரியுமா பேசிட்டான். அதனால அதை நினச்சி அவன் அழுதுட்டு இருந்தான். கதை போய் டாப்பால் போட்டு வந்து அவன் படுத்துட்டு அழுது. என்னை சும்மா வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் அழறதை பார்த்து நான் அழுதுட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, வார்த்தைங்களே இல்லைங்க. அவன் போயிட்டா கிளம்பி. இப்போ வந்து எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இதில் இருந்து இதுக்குள்ளே வந்து தேங்காய் வச்சுருக்காங்க, தேங்காய் சர்க்கரை. நம்ம ஊர் கொழுக்கட்டியதாங்க. இன்னும் ஒன்று எண்ணெயில் பிடிச்சிருக்கிறாங்க, நம்ம ஆவியில் காமிச்சிருக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பராக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. மொண்டா பிட்டாவோ என்னவோ சொல்லுவாங்க. இது எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் தெரியல. இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையாக இதை மட்டுமே சாப்பிட்ற ஒரு பூஜை வருங்க. அந்த பூஜையில் இதை மட்டுமே தான் கொடுத்து கொள்ளுவாங்க இங்கே விரதம் இருக்கிறப்போ. என்ன உண்மையாக சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படி செய்வாங்கன்னா ரவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, தேங்காய், அதை மட்டுமே வச்சு செய்கிறது தான் இது. ஒரு வாட்டி நான் செஞ்சு காமிக்கிறேன். மாமா வரட்டும், வந்ததுக்கப்புறம் எனக்கு செய்ய தெரியும், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஹரி, நான் செஞ்சு காமிக்கிறேன், சரிங்களா. இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். பாய். வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.